ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டேரிஸ். நம்ம சேனலில் நிறைய Yamaha RX வந்து சேலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். சிங்கிள் ஓனர் Yamaha RX 135 எஃப்சியும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு இருக்குது. 2028 வரையும் உங்களுக்கு வந்து எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ சிங்கிள் ஓனர் Yamaha RX 135, அதுவும் இல்லாமல் ஃபுல்லி ரெஸ்டோர்டு வெஹிக்கிள். இதில் சைலன்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு அதில் டென்ட் இருக்குது. சைலன்சர் மட்டும் மாற்றலை, மற்றபடி ரியர் ஷாக்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைக்கோட நிக்கல் அண்ட் குரோம் ஆகட்டும், பெயிண்டிங் ஆகட்டும், ரெண்டுமே பிராண்ட் நியூ டயர்ஸ், ஹப்பு, ஸ்போக்ஸ் எல்லாமே புதுசு. நானே நிறைய பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ. சேனல் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்குறது ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு பைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. உங்கள் பேர், எதால் இந்த RX 135 நீங்கள் வாங்கினீங்க, அதை பற்றி சொல்லிவிடுங்க. என் பேர் வந்து விஸ்வா. நான் இங்கே தாம்பரம் முடிச்சூரில் தான் இருக்கேன். ஓகே. RX 135 RXன்னு எடுத்தாலே ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாட்ட ஒரு RX இருந்துச்சு. நான் 8 வயசுலேருந்தே ஃபுல்லாக RXலேயே தான் இருந்தது ஃபுல்லாகவே. ஸோ அப்போத்துலேருந்தே எனக்கு இந்த சவுண்டு, அந்த வண்டியோட இது எனக்கு ரொம்ப க்ரேஸ் ஆகி, ஸோ காலேஜில் ஃபஸ்ட்டு வாங்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 135 வச்சுருந்தேன், தென் ஒரு 100 வச்சுருந்தேன், தென் இது அகைன் ஒரு 135 வச்சுருக்கேன். நீங்கள் எடுக்கும்போது என்ன கண்டிஷன் இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். எடுக்கிறப்போ வண்டி ஓடும், அவ்வளோதான், அந்த கண்டிஷனில் இருந்துச்சு. ஓகே. பட் சிங்கிள் ஓனர் வண்டியாக கிடச்சிது எனக்கு. சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல பிக்கப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, இன்ஜின் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எடுக்கிறப்போ நான் வந்து 75,000 எடுத்தேன் அது வண்டி. ஓகே. சிங்கிள் ஓனர் எடுத்து இப்போ ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ ஃப்ரண்ட்டில் கிளாடியேட்டர் டிஸ்க், அதான் வண்டி பார்க்குறதுக்கு வந்து ஒரு 100 மாதிரி தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வண்டி கிட்ட வந்து பார்த்தும்போது தான் தெரியுது 135. ஏன்னா 100 ஷீல்டு போட்டிருக்கனால இப்போது வண்டியை பற்றி அந்தளவுக்கு தெரியாது உங்களுக்கு, டக்குன்னுலாம் கண்டுபிடிக்க முடியாது. பீட்டும் நல்லா இருக்குது. ஸோ எவ்வளோ செலவு பண்ணீங்க ப்ரோ? ஒரு 80,000 கிட்ட செலவு பண்ணீங்க. எப்போ பண்ணீங்க ரெடி பண்ணி? இது ரெடி பண்ணி நியர்லி 1 மந்த் ஆகுது. 1 மந்த் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோவா ஓட்டல. லோக்கலில் மட்டும் நிறையா ஓடி இருக்குது. இன்னும் லாங் எதுவும் எடுத்துகிட்டு போகல வண்டி. வண்டி செலவு பற்றின்றப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பெயிண்டிங்காக இருக்கட்டும், பெயிண்டிங் வந்து டேங்க்கு, சைட் ஷீல்டு எல்லாமே புதுசு. பெயிண்டிங் பண்ணிவிட்டு, பெயிண்டிங் வந்து இங்கே நம்ம பாரதி நகரில் வந்து ஆர்கே பைக் டாக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஃபுல் வண்டி ரெஸ்டோரேஷனுமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்க ப்ரோ. சூப்பராக அஃபோர்டபுளாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. தென் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிம்மு, ஸ்போக்ஸு, நம்ம டயர் ஹப்பு, தென் ஃபோர்க்கு, ஹெட்லைட்டு, நம்ம இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலு, தென் ஹேண்டில் பார் வந்து 100 100 இல்லைனா 135 வந்து பெருசாக இருக்கும். சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து RD 350 ஹேண்டில் பார் போட்டிருக்கீங்க. நம்ம வந்து இப்போது இது வந்து ரைடிங் பொசிஷன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், லாங் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ பெயின் எதுவும் இருக்காது. தென் வந்து டிஸ்க்கு இப்போ மாட்டியிருக்கு. தென் சிலிண்டர் புதுசு போட்டிருக்கோம். எல்லாமே ஃப்ரண்ட்டில் எல்லாமே ஃபுல்லாக புதுசாக இருக்குது. தென் இன்ஜின் வந்து ரீபோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சைஸ்க்கு ரீபோர் பண்ணியிருக்கு, 0.5க்கு ரீபோர் பண்ணியிருக்கு. தென் வந்து கேஸ் எல்லாமே ஃபுல் பெயிண்டிங் எல்லாமே பண்ணி, சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே புதுசு. தென் செயின் கவர், இப்போ ஒரிஜினல் OG செயின் கவர் மாட்டியிருக்கோம். சைலன்சர் மட்டும் மாற்றலை, ஏன்னா OG சைலன்சர் வந்து கிடைக்கல, வேறு OG சைலன்சர் கிடைக்கல. ஸோ இதே இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கோம். தென் பேக் ரிம்மு, ஸ்போக்ஸ் எல்லாமே புதுசு தான், ஹப்புமே புதுசு எல்லாமே. இப்போ இவ்வளோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியுது எவ்வளோ ஆசையாக ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஸோ இப்போ சேல் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, எவ்வளோ கோட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் வந்து இப்போது நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டடீஸ்க்காக நான் UK போகிறேன். ஓகே. ஸோ என்னோட 1 இயர் கிட்ட ஜாப் போயிருந்தேன். அந்த ஜாபோட ஃபுல் சேவிங்ஸுமே அந்த வண்டியில் தான் போட்டிருந்தேன். பட் இப்போது அப்ராட் போகிறனால மணி கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ வந்து இதை சேல் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. நான் இப்போது 150 கிட்ட செலவாயிருக்கு. 148 75 எடுத்திருக்கீங்க. ஒரு 80 பார்த்தாலுமே அதான் நீங்கள் 150 கிட்ட வருது. 150 கிட்ட செலவாயிருக்கு. எவ்வளோ ப்ரோ கோட் பண்ணுறீங்க? நான் 148 வரைக்கும் கோட் பண்ணுறேன். நெகோஷியபிள் தான், வந்து பார்த்து பேசிக்கலாம். ஸோ Yamaha RX 135 1996 மாடலு, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரையும் கரண்ட்டில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்லாம் மாட்டி ஒரு 80,000 செலவு பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல்லி ரெஸ்டோர்டு Yamaha RX 135 எஃப்சி கரண்ட்டோட ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரோ பைக் எங்கே வந்து பார்க்கணும்? பைக் வந்து முடிச்சூரில் வந்து பார்க்கணும். ஸோ அவரோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ RX 135 சென்னையில் இருக்கீங்க, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பைக் நேரில் வந்து பாருங்கள், ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி Yamaha RX பார்த்தீங்கன்னா நிறைய பைக் சேலுக்கு இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவு டேரெக்டாக ஓனர்கிட்ட போயிட்டு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பெஸ்ட்டான ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு. மோர வரீங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல்ஸ் வந்து வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன்.